ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்ன குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க. இன்றைய தினம் 19 ஜூன் 2024 இன்று புதன். சரி, இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம். வாங்க, புதிருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்கப்பா. வாங்க, முதல் கேள்விக்கு போகலாம். இடமிருந்து வளம் 1. திண்டுக்கல் பிரபல தயாரிப்பு. திண்டுக்கல்னாலே இப்போது பிரியாணி தான் தயாரிப்பாயிருச்சுங்க. ஆனால் அந்த ஊர் வேறு ஒன்றுத்துக்கு பேர் பெற்றது. அது பூட்டு, திண்டுக்கல் பூட்டு போட்டுடலாம். 1 மேலிருந்து கீழ் பூவில் ஆரம்பிக்குது. பூடு மற்றொரு பெயர். ஓகே, எங்கள் ஊர்லலாம் பூடுன்னு தான் சொல்லுவாங்க. பாட்டி பூண்டுன்னு சொல்ல மாட்டாங்க, பூண்டு தான் பூடு. 5 வலம் இருந்த இடம் டூவில் முடியும். காக்கி சட்டை படத்தில் சத்யராஜ் பிரபலப்படுத்திய சொல் டேஸ் தகடு. அது ஒரு பாட்டுக்கு நடுவில் வரும்னு நினைக்கிறேன்ல, தகடு தகடு அப்படின்வார். இது அவ்வளோ பிரபலமாகன்ட்டு அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். அவரே ஒரு பேட்டியில் சொன்னார். அது முதல் தடவை தகடுன்னு வரான். அப்போ அந்த எதிர்ப்பக்கத்தில் இருக்க துணை நடிகருக்கு சரியாக கேட்கல போடுறேன் அப்படின்னாராம். உடனே தகடு தகடு அப்படின்னாராம் 2வது தடவை. அது சாதாரணமாக அந்த இதில் டைலாக், அது சாதாரணமாக அவர் பேசினது. கடைசியில் அது பார்த்தா மிக பிரபலமாகி அவரையும் பிரபலமாக்கிடுச்சு. 5 கீழே இருந்த மேல் தடுன்னு இருக்குது. பிளேட் தமிழில், பிளேட்டை தமிழில் தட்டு என்று கூறலாம். 3 வலம் இருந்த இடம் இட்டில் முடியுது. இனிப்பு ஆங்கிலத்தில், இது ஸ்வீட். இது என்னது? இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் கேட்குறாங்க, தமிழில் கொடுத்து இங்கிலீஷில் கேட்குறாங்க, மாற்றி மாற்றி. இது மொழிபெயர்ப்பு. வாரம் 2 மேல் இருந்து கீழ். ஆஸ்திகனுக்கு எதிரானவன் டாஸ்திகன், ஆஸ்திகனுக்கு எதிரானவன் நாஸ்திகன். சரி, 2 இடமிருந்து வளம் 4 ஆரம்பிக்குது. மங்களவாத்தியம். மங்களவாத்தியம் 4 ஆரம்பிச்சதுன்னா நாதஸ்வரம். நீங்கள் என்ன ஒரே இசு இசுங்கிற வார்த்தையாகவே வருது. இசு இசு என்று கேட்கிறது, என்ன விஷயம்? 4 கீழே இருந்து மேல் இசில் முடியுது. பேருந்து ஆங்கிலத்தில், இது பஸ். 6 கீழே இருந்து மேல் இம்ல முடியுது. பாரம். பாரம் சுமை, பளு, இம்ல முடியுது. கணம் போடலாம். 6 வலம் இருந்த இடம் கேல் ஆரம்பிக்குது. தீ கொழுந்து, தீயின் கொழுந்து கேல் ஆரம்பிக்குது. கனல் போடலாமா? கனல். சரி, 7 இடம் இருந்து வளம் பார்க்கலாம். பாட்டு. பாட்டுக்கு இன்னொரு வார்த்தைப்பா, 3 எழுத்து. கானம் போடலாமா? கானம். 7 மேலிருந்து கீழ். தேநீர் விருந்து என்றால் ஸ்வீட், இது காப்பி. ஓகே, ஸ்வீட்டு, காரம், காஃபி சொல்லுவாங்கள்ல. கால் ஆரம்பிக்குது, காரம் போட்டுடலாம். 9 வலம் இருந்த இடம் ரேல் ஆரம்பிக்குது. ஓட்டம் ஆங்கிலத்தில் ரன்னு. 11 வலம் இருந்த இடம் இம்ல முடியுது. நாணம். நாணத்திற்கு இன்னொரு வார்த்தை 4 எழுத்து, இம்ல முடியுது. வெட்கம். 13 கீழே இருந்த மேல் இட்டு இம் இருக்குது. முழு நிலவு இந்த வடிவத்தில் இருக்கும். முழு நிலவு வட்டம், வட்ட வடிவில் இருக்கிறது. 10 இடமிருந்து வளம் பார்க்கலாம். வானம் எனக்கு ஒரு டேஸ் மரம். வானம் எனக்கொரு போதி மரம், நாளும் எனக்கது செய்தி தரும். இது வைரமுத்து அவர்கள் எழுதியதில் என்ன படம் அது? நிழல்கள், அந்த படத்தில் வர பாட்டுது. 17 கீழிருந்து மேல் தீல முடியுது. சிவபெருமானின் வேறொரு சொல். சிவபெருமானின் வேறொரு பெயர் அப்படின்னு சொல்லணும். இது சொல்லுங்கிறத விட பெயர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். தீல முடிகிறது. எதில் ஆரம்பிக்குதுன்னு பார்த்துடலாமா? நிறைய பெயர்கள் இருக்கின்றன ஈஸ்வரனுக்கு. 17 வலம் இருந்த இடம் பார்க்கலாம். நடிகர் காதரின் அடைமொழி தின்பண்டம் ஒன்று. ஓகே, முன்னாடி ஒரு நடிகர் இருந்தார், பக்கோடா காதர் அப்படின்ட்டு. அவரை தான் சொல்ல வராங்க, பக்கோடா. அவர் ரொம்ப பழைய படம் ஏதோ ஒன்றில் பக்கோடா வேணும்ன்ட்டு அழுகுற மாதிரி ஒரு சீன் வருமா அவருக்கு. அதனால் அதை அடைமொழியாக கொடுத்துட்டாங்க, பக்கோடா காதர் அப்படின்ட்டு. சரி, தீன்னு இருக்குது. 17 கீழே இருந்து மேல். சிவபெருமானின் வேறொரு பெயர். சிவபெருமானோட பெயர் பதி, பசுபதி. அடுத்தது 16 மேலிருந்து கீழ். கோல் ஆரம்பிக்குது.
16 மேலிருந்து கீழ். ஓகே, மரம் வெட்ட பயன்படும். மரம் வெட்ட பயன்படுவது இதை வந்து 2-3 வகையாக எழுதலாம். கோடரி, கோடாரி, கோடாளி, இது லீயா ரீயா அப்படிங்கிறத பார்க்கலாம். 22 வலம் இருந்த இடம். இதற்கு நாட்டாமை கொடுத்தால், நரிக்கு நாட்டாமை கொடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்கும்ல, அது முழுசாக ஞாபகம் இருக்குது உங்களுக்கு? நரிக்கு நாட்டாமை கொடுத்தா என்ன செய்யுமா? அப்படி தெரிஞ்ச கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. நரிக்கு நாட்டாமை பண்ணும்போது என்ன பண்ணுவோன்ட்டு. நரி வந்து கோரின்னு இருக்குது. சரி, 16 மேலிருந்து கீழ் மரம் வெட்ட பயன்படுவது கோடாரின்னு போடுறேன் நான். ஓகே, அப்படியே 19 இடமிருந்து வளம் பார்க்கலாம். முக்காலமும் உணர்ந்த ஞானி. முக்காலமும் உணர்ந்தாதான் இப்போ ஞானி. அவர் பேர் என்ன சொல்கிறது? இருங்க பார்க்கலாம். 19 கீழே இருந்து மேல் என்ன வருதுன்னு பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். 3 ஹிந்தியில். 3 ஹிந்தியில் வந்து தீர் இன் தீன் ஏக்கு தூ தீன். சரி, அப்போ 19 முக்காலமும் உணர்ந்த ஞானி தீ தீ தீர்க்கதரிசியா? தீர்க்கதரிசி. இது ஈக்கான்னு பார்த்துடலாம். 20 இக்கில் ஆரம்பிக்கும். தீர் இக்கு இங்கே வருது, க தான் வரும். ஓகே, 20 கீழே இருந்து மேல் காவான்னு பார்க்கலாம். மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை 4 எழுத்துல கால ஆரம்பிக்குது. களிப்பு போடலாம். களிப்பு. இது சியான்னு மட்டும் பார்த்துறேன். 21 கீழே இருந்து மேல். வயிற்றில் உள்ள கரு. வயிற்றில் உள்ள கரு வந்து சிசு போடலாம். சிசு. அப்போ 20 கீழே இருந்து மேல். மகிழ்ச்சி. இது வந்து 4 எழுத்துல கழிப்பு. சந்தோஷம் போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் சந்தோஷம் போட முடியாதுங்க. அப்போ தீ க சின்னு இருக்குது. தீ க சி வந்து முக்கோணமும் உணர்ந்த ஞானி தீர்க்கதரிசி. தீர்க்கமாக தரிசிப்பவர் 3 காலத்தையும். சரி, 18 இடமிருந்து வனம். வெள்ளியில் முடியுது. வெள்ளம் மைதா கொண்டு செய்யப்படும் இனிப்பு தின்பண்டம். வெள்ளியில் முடிகிற தின்பண்டம்பா. வெல்லம் போட்டு பண்ணுவாங்களாம், மைதா மாவில் பண்ணுவாங்க. போலி. அப்போ போக்குன்னு இருக்குது. இது என்ன போக்? 18 மேலிருந்து கீழ். ரவுடி வேறொரு சொல் டாஸ்கிரி. இது போக்கிரி. ஓகே, 15 இடமிருந்து வடம். பேல ஆரம்பிக்குது. ரத்தம் ஆங்கிலத்தில் இது வந்து ஓகே களிப்புல பிளட்டு. ரத்தம் பிளட்டு. இன்றைக்கி நிறைய மொழிபெயர்ப்பு தான் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்லேஷன் பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு, அப்புறம் வந்து ரன், ஓட்டத்துக்கு வந்து ரன்னு, அப்புறம் வந்து ரத்தத்துக்கு பிளட்டு. இது மொழிபெயர்ப்பு வாரம். 12 இடமிருந்து வலம். பூல முடியுது. ஆச்சரியம். ஆச்சரியத்திற்கு இன்னொரு வார்த்தைப்பா. அடடே, பூல முடியுது. என்ன சொல்லலாம்? வியப்பு. ஆச்சரியம், வியப்பு. 14 கீழிருந்து மேல். வெயில் நேரத்தில் உடலில் சுரக்கும். வெயில் நேரத்தில் உடலில் சுரக்கிறது வியர்வை. ஓகே, 8 வலம் இருந்த இடம். வயல் ஆரம்பிக்குது. பகைவன். பகைவனுக்கு என்ன சொல்லலாம்? இன்னொரு இது வந்து பகைவன், வைரி, எதிரி, ஸோ சத்ரு. இதெல்லாம் வந்து பகைவனுக்கு சொல்லக்கூடிய வேறு வேறு வார்த்தைகள். ஸோ வைரி போட்டாச்சு. அவ்வளவு தான் நினைக்கிறேன். இருங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் எதையாவது விட்டேன்னான்ட்டு கட்டதை. அப்புறம் மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நீங்கள் ஒழுங்காகவே போடலை, நிறைய இதை விட்டீங்க அப்படின்ட்டு. இருங்க ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லா கட்டங்களும் நிரப்பப்பட்டு விட்டன. க்ளோஸ்அப் காட்டுறேன், அப்படியே நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம். அப்புறம் நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகளையும் இங்கே கொடுத்துருக்குறாங்க, அதையும் க்ளோஸ்அப் காட்டுறேன், அதையும் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் நீங்கள். அவ்வளவுதான். இன்றைக்கி என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பபாய்.